வணக்கம். உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை அவமானப்படுத்தி பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்காக தயவு செஞ்சு சொல்ற என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அவமானப்படுத்த ஒருத்தன் இல்ல அப்படின்னா தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. என்னோட சொந்த அனுபவத்துல நான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்திட்டு போறவங்க நாளைக்கு உங்ககிட்டயே தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கட்டாயமா வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் மட்டும் உண்மைதாங்க, அடுத்தவங்க பாவம்னு அடுத்தவங்களுக்காக பாவம் பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய மனசு அவங்களுடைய வாழ்க்கையும் தான் இன்னைக்கு பாவமா போயிட்டு இருக்குதுங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த அனுபவம் இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கடந்து செல்லக்கூடிய அந்த கஷ்டமான பாதைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதைகளை கடந்து போகணுமே, என்னடா வாழ்க்கை ச்சே அப்படின்னு சொல்லி என்னைக்குமே சோர்ந்து போய் மூளையில உட்கார்ந்து இருக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க கடந்து போகக்கூடிய இந்த கடினமான பாதைகள் அத்தனையும் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வலுவான வெற்றிக்கான ஒரு ஆரம்பம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் எழுந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட பேசக்கூடிய அந்த அன்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல நீங்க வாழும் போதே அது சொர்க்கம் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான அன்பு எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு அன்பு உங்ககிட்ட இருக்கு, யாராவது உங்க மேல உண்மையாலுமே பாசம் காட்டுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த அன்பை உதாசீனப்படுத்திடாதீங்க. கெட்டியமா புடிச்சு வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கான உண்மையான உறவு அப்படின்னா அது அவங்கதாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.